சைவத்தின் நால்வர் பெருமக்களில் உழவார பணி செய்த திருநாவுக்கரசரை நாம் எல்லோருமே அப்பர் பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அவரை அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னா, அவருடைய காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து அவரோடு பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று ஒன்றாக தேவார பாடல் பாடிய திருஞான சம்பந்தர் தான் முதலாக அவரை அப்பரே என்று அழைக்கிறார். அதன் பின்னாடி தான் நாம் எல்லாருமே திருநாவுக்கரச பெருமான அப்பர் என்று சிறப்பு பெயர் வைத்து நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்தர் சிவபெருமானோடு கொண்டிருந்த பக்தி மார்க்கம் நெறிமுறை என்ன அப்படின்னா, சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமான் இறைவன் எனக்கு அப்பன், நான் அவனுடைய பிள்ளை. அதனால தான் திருஞான சம்பந்த பிள்ளையார் என்றுன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவனை எப்படி தன்னுடைய தந்தையாக கொண்டாரோ அதுபோல சிவனுக்கு தொண்டு செய்கின்ற அப்பர் பெருமானை, நாவுக்கரசரை அப்பரே என்று முதலில் அழைத்து சிறப்பு செய்தவர் திருஞான சம்பந்தர். அப்படி தொண்டு செய்தீங்க அப்படின்னா இறைவன் கைலாயத்தையே கொண்டு வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பான், கைலாய தரிசனத்தை கொடுப்பான் என்று வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசர். வருகின்ற 24 ஜூலை மாதம் வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் ஆலயத்தில் ஒரு அற்புதமான நாவுக்கரச பெருமானுக்கு இறைவன் கைலாய காட்சி காண்பித்த மிகப்பெரிய திருவிழா நடக்க இருக்குங்க. இதுவரை நானும் பார்த்ததில்லை. இந்த முறை நிச்சயமாக போகணும் அப்படின்ற ஆசை ஆவல் அதிகமாக இருக்குது. இறைவன் எனக்கான நேரத்தை அருளினால் நிச்சயமாக அந்த காட்சியை நான் இந்த ஆண்டு காண்பேன். நன்றி, வணக்கம்.